Hi guys, நான் welcome to Pedia. இன்னைக்கு நம்ம class 8 Pearson IIT Foundation bookல physics chapter 3 dynamics ல introduction part 1 தான் பார்க்க போறோம். So வாங்க friends வீடியோக்குள்ள போலாம். Dynamics இதுல introductionல நம்ம kinematics வந்து first பார்க்கலாம். The motion of an object along a straight line without discussing the cause of its motion. So ஒரு straight lineல போற ஒரு ஆப்ஜெக்ட்டோட மோஷனை அதோட cause of motion இல்லாம வந்து டிஸ்கஸ் பண்ணுறது தான் கைனமெட்டிக்ஸ். ஸோ டைனமிக்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா we study the cause of motion of bodies and why they move fast or slow or remain at rest. ஸோ இந்த cause of motion, ஸோ இந்த பாடிஸ் வந்து எதுக்கு வந்து மூவ் ஆகுது, ஏன் ஸ்லோவாக மூவ் ஆகுது, எதுக்கு ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது, இல்லை ஏன் ரெஸ்ட்டில் ரிமைன் ஆகுது, ஸோ இதெல்லாம் படிக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா டைனமிக்ஸ். ஸோ இப்போ இந்த டைனமிக்ஸ் மாதிரி ஃபோர்ஸ். ஸோ இந்த ஃபோர்ஸ்னால் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வயசுலேருந்து படுத்துகிறோமோ 7th 8th. ஸோ சிபிஎஸ்சியில் கூட நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஃபோர்ஸ்னால் என்ன வந்து பார்த்தீங்கன்னா if a pull or push is given to a body which is static or moving with uniform velocity, then the body moves with increasing or decreasing speed. This pull or push acting on the body is known as force. ஸோ ஒரு பாடிக்கு வந்து புல் இல்லைனா புஷ் கொடுக்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா அது ஒரே இடத்துல இருக்குது, இல்லைனா யூனிஃபார்ம் வெலாசிட்டி மூவ் ஆகிட்டு இருந்ததுன்னா அது மறுபடியும் இன்க்ரீசிங் இல்லை டிக்ரீசிங் ஸ்பீடில் போச்சுன்னா அந்த புல்லா புஷ்ஷை வந்து ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பால் வந்து நம்ம ஒரு இடத்துல ரெஸ்ட்டில் இருக்குது, அதை வந்து நம்ம கிக் பண்ணுறப்போ அது வந்து மூவ் ஆகுது. ஆனால் அதே மாதிரி ஒரு பால் வந்து நம்மளை நோக்கி யூனிஃபார்ம் ஸ்பீடில் வருது, அதை வச்சு நம்மளோட பேட் மூலயமா அதை வந்து யூனிஃபார்ம் அடிக்கிறப்போ அதோட டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகி அது வந்து அதோட ஸ்பீடு வந்து டிக்ரீஸ் ஆகுது இல்லை இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதை வந்து நம்ம பார்த்திங்கன்னா நம்ம ஃபோர்ஸ்ன்னு சொல்லலாம். ஆன் ப்ரெஸ்ஸிங் அ ரப்பர் பால் ஒரு லம்ப் ஆஃப் கிளே த ரப்பர் பால் ஆர் கிளே கெட்ஸ் டிஃபார்ம்டு. ஸோ ஒரு ரப்பர் பால் இல்லைனா லம்ப் ஆஃப் கிளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரெஸ் பண்ணுறப்போ அதோட ஷேப் வந்து பார்த்திங்கன்னா டிஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. Thus force can be applied to change the shape or size of the body. Force can be defined as the physical cause which tends to change the state of rest or uniform motion or change the shape and size of the body. So force வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடியோட ஷேப்பையும் சைஸும் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். Force can define as the physical cause which tends to change the state of rest or uniform motion. So force வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகிறதுக்கு இல்லைனா ரெஸ்ட்டில் நிற்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிசிக்கல் காஸாக இருக்குது. ஆர் சேஞ்ச் த ஷேப் அண்ட் சைஸ் ஆஃப் த பாடி, இல்லைனா அதோட ஷேப்பையும் சைஸையும் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த ஃபோர்ஸஸில் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப் ஆஃப் ஃபோர்ஸஸ் இருக்குது, கான்டாக்ட் ஃபோர்ஸஸ், நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ். ஸோ கான்டாக்ட் ஃபோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இன்னொரு ஆப்ஜெக்ட் கான்டாக்டில் வந்து ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுதுன்னா அது வந்து கான்டாக்ட் ஃபோர்ஸ். அதுவே நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ்னால் எதுவும் ஒரு ஃபிசிக்கல் கான்டாக்ட் இல்லாமல் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ் which can act on a body through physical contact. Non contact forces which can act on a body without making any physical contact with the body. So based on the nature வந்து பார்த்திங்கன்னா 5 types of forces இருக்குது. மெக்கானிக்கல் ஃபோர்ஸ், மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், எலக்ட்ரிக் ஃபோர்ஸ், நியூக்ளியர் ஃபோர்ஸ். So mechanical force. So to hit a nail into a wall we use hammer. Now the force exerted by a hammer on the nail drives it into the wall. Thus in this case the force makes a physical contact and displaces the nail. Such a force is called contact force, or in this case it can also be called mechanical force. So ஒரு நெயிலை வந்து நம்ம ஹேமரை யூஸ் பண்ணி ஒரு வாலில் வந்து அடிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி அடிக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த நெயில் வந்து அந்த வால்குள்ளே டிஸ்பிளேஸ் ஆகுது. ஸோ இன் திஸ் கேஸ் ஃபோர்ஸ் மேக்ஸ் அ ஃபிசிக்கல் கான்டாக்ட் அண்ட் டிஸ்பிளேசஸ் த நெயில். சச் அ ஃபோர்ஸ் இஸ் கால்ட் கான்டாக்ட் ஃபோர்ஸ், ஆர் இன் திஸ் கேஸ் இட் கேன் ஆல்சோ பி கால்ட் மெக்கானிக்கல் ஃபோர்ஸ். ஸோ 2 ஆப்ஜெக்ட்ஸ் வந்து கான்டாக்டில் வந்து அதில் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அதில் ஃபோர்ஸ் கொடுத்து அந்த இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்து டிஸ்பிளேஸ் ஆச்சுன்னா அதை வந்து நம்ம மெக்கானிக்கல் ஃபோர்ஸ்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 ஆப்ஜெக்ட் வேணும். ஸோ இந்த இடத்துல 2 ஆப்ஜெக்ட் இருக்குது, ஹேமர், நெயில்.
ஸோ இந்த நெயிலில் வந்து ஹேமரை நம்ம ஃபிசிக்கல் காண்டாக்ட் கொடுத்து அடிக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த நெயில் வந்து வால்குள்ளே டிஸ்பிளேஸ் ஆகுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைப் ஆஃப் மெக்கானிக்கல் ஃபோர்ஸ். இல்லைனா இதை வந்து பார்த்திங்கன்னா காண்டாக்ட் ஃபோர்ஸ்னு கூட சொல்லலாம். So magnetic force. Magnetic force is a non-contact force. Since the iron piece experiences a force through, there is no physical contact. Place a small iron piece near a magnet. The iron piece moves toward the magnet. This force applied by a magnet is called magnetic force. So ஒரு மேக்னெட்டுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அயன் பீஸை வைக்கலாம். ஸோ அயன் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேக்னெட்ஸ் வந்து நோக்கி போகும். ஸோ ஏன் வந்து மேக்னெட்ஸ் வந்து வந்துட்டு போகுதுன்னா இந்த மேக்னெட் வந்து இந்த அயன் மேலே ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸை வந்து அப்ளை பண்ணுது. ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் மூலயமா ஒரு கான்டாக்டே இல்லாமல் அந்த அயன் பீஸ் வந்து மேக்னெட்டை நோக்கி போகுது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டயக்ராம் எழுதி கொடுத்துருக்காங்க. ஸோ சவுத் நார்த் இருக்கிற ஒரு மேக்னெட் வந்து பார்த்திங்கன்னா அயனை வந்து தன் பக்கம் இழுக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கான்டாக்ட் ஃபோர்ஸ், இது வந்து நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். ஏன்னா ஒரு ஃபிசிக்கல் கான்டாக்டே இல்லாமல் அது வந்து தன் பக்கம் அது இழுக்குது. Gravitational force. A ball thrown vertically upward returns to the ground after some time. It is a non-contact force. This is on account of the attractive force of the earth exerted on the ball. Similarly, the earth also exerts an attractive force on the celestial bodies such as the moon, the sun, the planets, etc. This force of attraction between any two masses is known as gravitational force. So, எப்போ வந்து ஒரு பர்டிகுலரான ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அதோட இடத்த வந்து டிஸ்பிளேஸ் பண்ணும். ஸோ அதோட ஃபோர்ஸ் கொடுக்குறப்போ, ஸோ இப்போது ஒரு பாலை வந்து நம்ம மேலே த்ரோ பண்ணுறோம். நம்ம ப்ரெஷர் ஃபோர்ஸ் கொடுத்ததுனால அது மேலே போகுது. ஆனால் அது அங்கேயே இருக்காமல் ஏன் கீழே வருது? ஸோ அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு ஃபோர்ஸ் அதை வந்து கீழே இழுக்குது. ஸோ ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணால் மட்டும்தான் அது மறுபடியும் கீழே வரணும். ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஃபோர்ஸும் ஆக்ட் பண்ணல. ஸோ அந்த இடத்துல ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எர்த்துக்கும் அந்த பாலுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸில் தான் இது நடக்குது. சிமிலர்லி இந்த எர்த் வந்து பார்த்திங்கன்னா நிறைய celestial பாடிஸ், இந்த மூன், சன், பிளானட்ஸ் இதெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸை வந்து எக்ஸெப்ட் பண்ணுது. திஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் எனி டூ மாசஸ் known as gravitational force. ஸோ ஏதாவது ஒரு ரெண்டு மாசஸ்க்கு நடுவில் இருக்கிற அட்ராக்ஷன், ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் தான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் அண்ட் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அண்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பார்த்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் பார்க்க போகிறோம். When a glass rod is rubbed with wool, the gas rod acquires electric charge. It is non-contact force. Now, when the glass rod is brought near some piece of paper, they cling to the glass rod. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிபிஎஸ்லேயே நம்ம இப்போ பார்த்துட்டு இருப்போம். ஒரு கிளாஸ் ராடு வந்து நம்ம உள்ளால ரப் பண்ணுறப்போ அந்த கிளாஸ் ராடுக்கு வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து அக்கேர் ஆகுது. ஸோ அது வந்து ஒரு நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் தான். ஸோ இந்த அக்கேர் ஆஃப் தி எலக்ட்ரிக் சார்ஜ் மூலயமா அதை வந்து நம்ம சில பேப்பர்ஸ் பக்கத்தில் எடுத்துகிட்டு போகிறப்போ அந்த பேப்பர்ஸ் வந்து அந்த கிளாஸ் ராடோட கிளிங் ஆகிடும். ஸோ நியூக்ளியர் ஃபோர்ஸ். நியூக்ளியர் ஃபோர்ஸ் இஸ் அ ஃபோர்ஸ் that exists only if the interacting particles have protons or neutrons or both. It is a non-contact force. It is different from gravitational and electromagnetic forces. So ஒரு நியூட்ரான், ஸோ இந்த இடத்துல வந்து என்ன சொல்ல வராங்கன்னா நியூக்ளியர் ஃபோர்ஸ்னால் சின்ன பார்ட்டிகல்ஸ் நடுவில், ஸோ ப்ரோட்டான்ஸ்க்கும் நியூட்ரான்ஸ்க்கும் நடுவில் இந்த மாதிரி இருக்கிற சில நான் கான்டாக்ட் ஃபேஸஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நியூக்ளியர் ஃபோர்ஸ் சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸும் இது டோட்டலி டிஃப்ரெண்ட். Newton's first law of motion. If a football is at rest or at a stationary position, on exerting force by kicking on it, it starts moving. Thus, there is a change in the state of ball from rest to motion. Similarly, when a force is applied to a body in uniform motion, the velocity of the body tends to change its position. But if no external force acts on the body at rest or in uniform motion, the body continues to be in the same state. This forms the base of the first law. So, ஒரு ஃபுட்பால் வந்து ரெஸ்ட்டில் இல்லைனா ஒரு ஸ்டேஷனரி பொசிஷனில் இருக்கிறப்போ நம்ம ஒரு
ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணால் மட்டும்தான் அது வந்து மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதோட ஸ்டேட் ஆஃப் மோஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஞ்ச் நடக்குது. Similarly, when a force is applied to a body in uniform motion, the velocity of the body changes position. ஸோ ஒரு பாடி வந்து யூனிஃபார்ம் மோஷனில் இருக்கிறப்போ அதில் வந்து நம்ம ஃபோர்ஸ் கொடுக்குறப்போ அதோட வெலாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகுது. ஸோ ஆனால் ஒரு வேளை நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், எந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் அது மேலே ஆக்ட் ஆகலைன்னா ஸோ அந்த பாடி வந்து அதே இடத்துல தான் இருக்கும். திஸ் ஃபார்ம் த பேசிஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் லா. ஸோ நியூட்டன்ஸோட ஃபர்ஸ்ட் லாவில் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சொல்ல வராங்க. Everybody continues to be in the state of rest or uniform motion along a straight line unless and until a net force acts on it. Thus, one can conclude that force is a physical quantity that can change the state of rest or motion of a body. So, எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் இல்லை யூனிஃபார்ம் மோஷன் இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து இருக்கிறப்போ அவங்க வந்து ஒரே இடத்துல தான் இருப்பாங்க அன்லெஸ் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து அவங்க ஆக்ட் பண்ணுறப்போ. ஸோ ஒரு நம்ம வந்து என்ன கன்க்ளூட் பண்ணலன்னா force is a physical quantity that can change the state of rest or motion of a body. If a body is observed to be at rest, then the net force acting on a body is 0. ஸோ ஒரு பாடி வந்து ரெஸ்ட்டில் இருக்குன்னா அதோட நெட் ஃபோர்ஸ் அது மேலே ஆக்ட் பண்ண நெட் ஃபோர்ஸோட அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 0ன்னு சொல்கிறாங்க. If a body is observed to be moving with uniform velocity, then the net force acting on the body must be 0. ஸோ ஒரு பாடி யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் போயிட்டு இருந்தால் கூட அதில் ஆக்ட் ஆகிற நெட் ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 0 தான் சொல்கிறாங்க. இஃப் அ பாடி இஸ் அப்சர்வ் டு பி நெய்தர் ஆர் ரெஸ்ட் ஆர் நாட் இன் யூனிஃபார்ம் மோஷன் தென் த நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பாடி இஸ் நாட் 0. ஸோ ஒருவேளை அந்த பாடி வந்து நெய்தர் அட் ரெஸ்ட் நார் இன் யூனிஃபார்ம் மோஷனில், ஸோ யூனிஃபார்ம் மோஷன்லேயே இல்லை ரெஸ்ட்லேயே இல்லைன்னா அதில் வந்து ஒரு நெட் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகலைன்னு அர்த்தம். இஃப் த நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பாடி இஸ் 0, then the body must be either at rest or in uniform motion. ஸோ ஒரு பாடியில் வந்து நெட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகலைன்னா அந்த பாடி வந்து ரெஸ்ட்டில் இருக்கணும் இல்லை யூனிஃபார்ம் மோஷனில் இருக்கணும். இஃப் த நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பாடி இஸ் நாட் 0, then the body is non-uniform motion. ஸோ அந்த பாடியில் ஆக்ட் ஆகிற நெட் ஃபோர்ஸ் வந்து 0 இல்லைன்னா அந்த பாடியில் வந்து நான் யூனிஃபார்ம் மோஷனில் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒன்று தான் சொல்ல வருது. ரெஸ்ட்டில் இல்லை யூனிஃபார்ம் மோஷனில் இருந்ததுன்னா அதில் அதில் ஆக்ட் ஆகிற நெட் ஃபோர்ஸ் வந்து 0. ஒரு வேளை யூனிஃபார்ம் மோஷனில் இல்லைன்னா அதில் ஆக்ட் ஆகிற அதில் வந்து பார்த்திங்கன்னா நெட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க டிஃப்ரெண்ட் வேலை சொல்லியிருக்காங்க. தட் இஸ் இட் இஸ் நெய்தர் அட் ரெஸ்ட் நார் இன் யூனிஃபார்ம் மோஷன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் பாயிண்டோட கண்டினியூஷன். Inertia. This property of the body continued in its state of rest or uniform motion unless acted upon by a next external force, or in the inability of a body to change its state unless acting upon by a next external force is known as inertia. This is the concept of inertia. So inertia என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொஸ்டின் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் உங்கள் ஒரு பஸ்ஸில் வந்து இடம் இல்லாதனால நின்றுட்டுருக்கீங்க. ஸோ இப்போ நிற்கிறப்போ சடன்லி வந்து அந்த பஸ் வந்து ஸ்டாப் பண்ணுறப்போ ஸோ ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து அந்த பஸ் லேக் பண்ணுது. ஸோ சாதாரணமாக போயிட்டு இருக்கிற பஸ்ஸு திடீர்னு வந்து பிரேக் அடிக்கிற போது பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னாடி போவீங்க. ஏன்னா உங்கள் பாடி வந்து அந்த பஸ்ஸோடு சேர்ந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ திடீர்னு உங்களோட அந்த பஸ்ஸு மட்டும் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸால் ஸ்டாப் ஆகிறப்போ அதில் இருக்கிற நீங்கள் வந்து மோஷனில் தான் இருக்கீங்க. ஸோ உங்களோட இனர்ஷியா மூலயமா நீங்கள் வந்து கொஞ்சம் முன்னாடி போவீங்க. அப்புறம் வந்து நீங்கள் கீழே இருக்கிற உங்களோட கால் வந்து அந்த பஸ்ஸோட அட்டாச் ஆகிருக்கிறதுனால நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் திருப்பி அதே இடத்துக்கு வந்துடுவீங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இனர்ஷியா. ஸோ நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா இஸ் ஆல்சோ known as the law of inertia. ஸோ நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லாவை லா ஆஃப் இனர்ஷியான்னு கூட சொல்லுவாங்க. ஸோ டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா பேஸ்ட் ஆன் த ஸ்டெப் ஆஃப் பாடி இனர்ஷியா கிளாசிஃபைட் as follows. ஸோ ஸ்டேட் ஆஃப் த பாடியை பொறுத்து இனர்ஷியா வந்து பிரிக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா inertia of a rest. It is the resistance of the body at rest to change its state of rest. ஸோ ஒரு பாடி வந்து ரெஸ்ட்டில் இருக்கிறப்போ அதை வந்து அதோட ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆகிறப்போ அது வந்து ரெசிஸ்டன்ஸ் தான் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா புக்கு வந்து நீங்கள் மேலே அடுக்கி வச்சுருக்கீங்க. ஸோ கீழே வந்து ஒரு பக்கம் மட்டும் நீங்கள் சடன்லி எடுக்கிறப்போ
மீதி இருக்கிற எல்லா புக்கும் வந்து பார்த்திங்கன்னா கீழே விழும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அது வந்து எல்லா ரெஸ்ட்டில் இருக்கிறப்போ திடீர்னு வந்து நம்ம அதை இழுக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கரெக்டாக வந்து அதில் வந்து இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட் ஆக்ட் பண்ணுறதுனால அது வந்து கீழே விழுது. when the bus starts suddenly the standing passengers in the bus tend to fall backward. ஸோ பஸ் வந்து நம்ம இப்போ பஸ்ஸில் வந்து நின்றுட்டு இருக்கோம், அந்த பஸ் வந்து இப்போது ரெஸ்ட்டில் இருக்குது. டக்குன்னு வந்து அந்த பஸ்ஸை நம்ம எடுக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக்வர்டில் போவோம். when the bus is at rest, the entire body of the passenger is at rest. When the bus starts suddenly, the lower portion of the body passenger which is in the contact with the bus moves along with the bus while the upper part remains at rest due to inertia of rest. Hence the standing passengers tend to fall backwards. ஸோ அவரோட கால் வந்து பார்த்திங்கன்னா அந்த பஸ்ஸோடு அட்டாச் ஆகிருக்கிறதுனால அவரோட கால் வந்து அந்த பஸ்ஸோடு சேர்ந்து மூவ் ஆகும். ஆனால் மேலே அவரோட மேல் பார்ட் ஆஃப் த பாடி வந்து ரெஸ்ட்டில் இருக்கிறதுனால அது வந்து பார்த்திங்கன்னா இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட் மூலயமா பின்னாடி வந்து நம்ம ஃபால் ஆகிறோம். Inertia of motion. If a body is in state of motion, it continues to remain in the same state unless an external force act on it. So inertia of rest மாதிரியே ஒரு பாடி வந்து மோஷனில் இருக்கிறப்போ இருக்குது தான் inertia of motion. When a boy who is running is tripped by a stone, he falls because his feet comes to a rest, whereas the upper portion of the body continues to move forward due to inertia of motion. ஸோ இப்போது ஒரு பையன் வந்து ஓடிட்டு இருக்கான், அவரோட கால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல் தடுக்குது. ஸோ அவரோட கால் வந்து பார்த்திங்கன்னா அந்த கல் மூலியமாக ரெஸ்ட்டில் ஆகுது. ஸோ ரெஸ்ட்டில் இருக்கிறதுனால அவரோட மேல் பார்ட் ஆஃப் த பாடி வந்து மோஷனில் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து கீழே விழுறாரு. அதுவே இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். இட் இஸ் இனபிலிட்டி ஆஃப் பாடி டு சேஞ்ச் தி டைரக்ஷன் ஆஃப் மோஷன் ஆன் இட்ஸ் ஓன். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஷார்ப்பான ரைட் டர்ன் இருக்குது, நீங்கள் வந்து காரில் உட்காந்துருக்கீங்க. ஸோ நீங்கள் டக்குன்னு வந்து ரைட்டில் வந்து திரும்பினப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் வந்து நீங்கள் கொஞ்சம் சாய்வீங்க. இதை வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பாடி வந்து சாதாரணமாக இருந்திருக்கும், நீங்கள் டக்குன்னு ரைட் திரும்புறப்போ அது அந்த உங்கள் பாடியை சேர்ந்து ரைட் திரும்புறதுக்கு கொஞ்சம் இன்னபிலிட்டி. ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன் சொல்கிறாங்க. மாஸ் அண்ட் இனர்ஷியா. இஃப் அ ஃபுட்பால் இஸ் கிக்ட், இட் மூவ்ஸ் அலாங் லாங் வே, பட் இஃப் அன் அயர்ன் ball of the same size is kicked with the same force, it hardly moves. This implies that the iron ball has more inertia than a football. We can conclude that the mass of the body is measure of its inertia. ஸோ இப்போ ஃபுட்பால் வந்து நம்ம கிக் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரமாக போகிறோம். அதுவே ஒரு அயன் பாலை கிக் பண்ணுறப்போ ஸோ அது சும்மா லைட்டாக நவுரும். இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த ஃபுட்பாலை விட அந்த அயன் பாலுக்கு இனர்ஷியா வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம வந்து என்ன கன்க்ளூட் பண்ணுறோன்னா மாஸ் ஆஃப் த பாடி வந்து அந்த இனர்ஷியாவோட மெஷர் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதை கண்டினியூஷன் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.